ஸோ இப்போ நம்ம பீஸா பேஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈஸ்ட் வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட், சரிங்களா? ஈஸி அண்ட் எக்ஸலண்ட் ஃபெர்மெண்டேஷன் போட்டிருக்கு, ஹரிமா ப்ராடக்ட்டு. ஸோ ஈஸ்ட் வாங்கிட்டு, ஸோ ஈஸ்ட்டில் எது கூட கலக்கணும்னா நம்ம மைதா மாவு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போறோம். அதுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு 10 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். அப்புறம் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு வார்ம் வாட்டர், கொஞ்சம் சூடு லைட்டாக வெதுன்னு சூட் பண்ணணுங்க. ஸோ கொஞ்சோண்டு பாருங்கள், சூட் பண்ணிவிட்டு அந்த வார்ம் வாட்டரை எடுத்துக்கணும் இப்போ, சரிங்களா? கொஞ்சம் சூடாக இருந்தால் போதும். அதில் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்து சுகர் போட்டுக்கணும். இது நல்லா சுகரை வந்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும். இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன், அதில் ஈஸ்ட்டை வந்து கலந்து 10 to 15 கிராம்ஸ் இருக்கும். அது 10 to 15 கிராம்ஸ் இதில் போடணும். ஈஸ்ட்டு போட்டு இப்போது இதை நல்லா நம்ம கலக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும். அப்பதான் வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் வச்சதுக்கு அப்புறமா தான் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பாருங்கள் அப்படி லைட்டாக அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள். இது பொங்குது பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு பபிள்ஸு? ஸோ இப்போ தான் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. அதான் ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும், மினிமம் 10 மினிட்ஸ் வைங்க. அப்போ நல்லா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா பபிள்ஸ்லாம் வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேஷன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு பீஸாக்கு, பீஸா பேஸுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைதா எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ அது வந்து ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 கப்பு மைதா எடுத்துக்கோங்க. இது ஒரு கப்பில் ஒரு 1 or 2 கப்ஸ் தண்ணி ஊற்றி ஈஸ்ட் போட்டுக்கோங்க. ஈஸ்ட்டு சுகர் அவ்வளோதான். ஸோ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா பிசையணும். இப்போ எண்ணெய் போட்டு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி ஈஸ்ட் வாட்டர் நம்ம இதில் போட்டு பிசையணும் நல்லா. ஸோ இது மறந்துடாதீங்க, நீங்கள் ஒரு மினிமம் 2 hours பிஃபோர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ப்ராசஸை. ஸோ 2 hours நல்லா ஊறணும். அப்போ தான் இந்த பேட்டர் வந்து சாஃப்டாக வரும். அந்த பீஸா பேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மறந்துடாமல் ஒரு 2 hours பிஃபோர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு நாள் முன்னாடி பண்ணி ஒரு நைட் ஃபுல்லாக பண்ணாலும் அது இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு பீஸா பேஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் அப்படியே அந்த தண்ணி ஊற்றி நம்ம கலக்கிறோம். அதாவது ஈஸ்ட் ஆக்டிவேட்டட் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசையணும். நம்ம எடுத்து வச்ச அளவு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அளவு கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் கூட வேணும் லைட்டாக வாங்கிப்போம். அவ்வளோ அது ஊற்றிட்டு இப்போ இது கூட வேணும் நம்ம லைட்டாக மூட்டை ஊற்றி நல்லா அந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிடணும். பாருங்கள் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா நீங்கள் இது மாதிரி பிசையணும் நல்லா. அதுதான் மெயின். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்லா இது மாதிரி பிசைகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பேஸ் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள் ரொம்ப நேரம் ஈர்த்துன்னு இருக்கணுங்க. இது மாதிரி ஈர்த்து நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ பிசைறீங்களோ உங்களுக்கு அவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக வரும். பாருங்கள் நல்லா இது மாதிரி பிசையணும். பிசைஞ்சு நல்லா மினிமம் 2 hours வைங்க. அப்போ தான் நல்லா வரும், பேஸு நல்லா சாஃப்டாக வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு 3 hours கிட்ட நாங்கள் ஊற வச்சுருக்கோம் மூடி. பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா அது எவ்வளோ உப்பி உப்பசமாக இருக்கு பாருங்கள். இதுதான் வந்து அந்த ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது பெனிஃபிட் நம்மளுக்கு. பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் இது மாதிரி நீங்கள் நல்லா இன்னும் ஊற வச்சிங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸ் நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாக உங்களுக்கு அந்த பேஸ் கிடைக்கும், பீஸா பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு, சாஃப்டாக நல்லா ஊறி போச்சு.
இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 நைட் ஃபுல்லாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 hours 15 hours கிட்ட அது நல்லா ஊறி இருக்குது. பாருங்கள் எப்படி ஃப்ளஃபியாக பிடிச்ச உடனே பாருங்கள் திருப்பி அப்படியே ஏமிங்க போயிடுது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி, பீஸா பேஸோட கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த மாதிரி தான் வரும் பீஸா. நம்ம பேஸை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நீங்களே இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி மைதா மாவு போட்டு நல்லா திருப்பி பிசைங்க அந்த பீஸா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷனோட நம்ம சேனலில் எப்போவுமே வந்து வீடியோ வந்துனே இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிங்கன்னா யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், பிரதர், சிஸ்டர் எல்லாருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம போடுற ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு போய் சேரும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பீஸா பேஸ், அதாவது பீஸா பேஸ் வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ. ஸோ இது மறக்காமல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட் ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். This is Balaji signing off from you. Bye. சூப்பரா பசங்க. So base ready பாருங்க. பேஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி போகுது பாருங்க உள்ள. ஓகே, நல்லா சாஃப்டா இருக்கு. அது சீஸ் இது பாருங்க. இது வந்து ஆரிகானோ, இதுதான் ஆரிகானோ. அப்புறம் இது பீஸா சீசனிங் 2 வாங்கியிருக்கோம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சீஸு இதெல்லாம் தான் நம்மளுக்கு இப்போ தேவை.